தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் குறித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைமை ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவலை பார்க்கின்றோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு காங்கிரசினுடைய தேசிய தலைமை தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக புரிந்து கொள்கிறோம். கேரளாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது 10 ஆண்டுகள் கழித்து. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்திருக்கிறது. ஸோ இந்த கேரளா தமிழ்நாடு முடிவுகள் பற்றி அவங்க தீவிரமான ஆலோசனை நடத்தி வருவதாக நாம் அறிகின்றோம். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் சேர்ந்து என்ன முடிவை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டமாக தமிழக அரசியல் எப்படி நகரும் அப்படின்றத நம்ம தீர்மானிக்க முடியும். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைக்கின்றார். ரமேஷ், எவ்வளவு நேரமா இந்த ஆலோசனை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது? முடிவு உடனே எடுப்பதற்கான இன்று அல்லது நாளை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆர் தே பிளானிங் டு டேக் சம் மோர் டைம்? நிச்சயமாக தமிழ்நாடு மற்றும் கேரள சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவினுடைய இல்லத்தில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையோட முக்கியமான கூட்டம் கேரளாவிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. அங்கு புதிய முதல்வரை தேர்வு செய்ய வேண்டும். அது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய பார்வையாளர்களை நியமிப்பார்கள். முதலில் அந்த பார்வையாளர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சென்று புதிதாக தேர்ந்து செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டத்தை கூட்டி சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வார்கள். எனவே இந்த கேரளாவில் அடுத்த முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்வதற்காகவும் மத்திய பார்வையாளராக யாரை அனுப்புவது என்பது தொடர்பாக முடிவு செய்வதற்காகவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருந்தாலும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளில் ஆதரவு இருந்தால்தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல் இருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதரவை வழங்க முன்வருமா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்தும் இந்த ஆலோசனையிலே விரிவாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளராக இருந்த கிரீஷ் சோதங்கர் அவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார். இன்று மதியம் கூட அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கிறார். அதில் விவாதிக்கப்பட்ட விஷயங்களையும் அவர் காங்கிரஸ் தலைமையிடம் இந்த கூட்டத்தின் போது அவர் எடுத்துரைப்பார் என்று கூறப்படுகிறது. அநேகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்பது விஜய் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி ஆதரவு அளிப்பார் என்றுதான் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. என்றால் நேற்றைய தினம் விஜய் வெற்றி பெற்ற உடனேயே ராகுல் காந்தி தொலைபேசியிலேயே அழைத்து அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். பொதுவாக மாற்று கட்சிகளை சார்ந்த ஒருவர் வெற்றி பெறும் போது பெருவாக சமூக வலைதளங்களில் வெறும் வாழ்த்து என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் ராகுல் காந்தி விஜய்க்கு தொலைபேசியில் தனிப்பட்ட முறையில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தோடு மட்டுமல்லாமல் நான் இவரை அழைத்து வாழ்த்து தெரிவித்தேன் என்பதை பொதுவெளியில் ரெஜிஸ்டரும் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி விஜயோடு ஒரு நெருங்கிய நட்பை மேற்கொள்ளவும் ராகுல் காந்தி எப்போதும் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், நம்ம பார்த்திருக்கோம் தேர்தலுக்கு முன்னாலேயே ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியை விரும்புறாரு அப்படின்னு பரவலாக ஊடகங்களில் பேசப்பட்டது. மாணிக் தாகூர் போன்றவர்கள் அந்த கருத்துக்களை வெளிப்படையாகவே பேசினதை நம்ம பார்த்தோம். ஆனால் ராகுல் காந்தி என்ன விரும்புறாருங்கிறத தாண்டி காங்கிரஸ்ல பல படிநிலைகள் இருக்கு இல்லையா? முடிவுகள் எடுக்கப்படுது. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே ராகுல் தாவேக்காவை விரும்பினார்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா முடிவு திமுக கூட்டணின்னு ஆச்சு. சோ ராகுல் சொன்னா மட்டும் போதுமா? இல்லை, இன்றைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஹைகமாண்ட் தலைவராக கார்கே அவர்கள் இருந்தாலும் உண்மையான ஹைகமாண்டாக ராகுல் காந்தி அவர்கள் தான் இருக்கிறார். இதில் மல்லிகார்ஜுன் கார்கேவை பொறுத்தவரை முடிவெடுப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் சில நேரங்களில், அரிதான சில நேரங்களில் அவரது தாயார் சோனியா காந்தி தலையிட்டு சில அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்குவார். அந்த அடிப்படையில் தான் தேர்தலுக்கு முன்பு விஜயோடு கூட்டணி சேர வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்பினாலும் அவருடைய தாயார் சோனியா காந்தி அவர்கள் திமுக நம்முடைய இத்தனை ஆண்டு காலம் மிக நெருங்கிய கூட்டாளியாக இருந்து வந்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற கடைசி நேரத்தில் கூட்டணியை மாற்றுவது பொருத்தமானதாக இருக்காது. திமுகவோடு கூட்டணியை தொடர்வோம் என்று அவர் சில அறிவுரைகளை வழங்கியதன் பேரில் அவருடைய ஆலோசனை தட்ட முடியாமல் ராகுல் காந்தி அந்த முடிவை எடுத்தது தேசிய வட்டாரங்களில் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலாக இருக்கிறது. ஆனால் தற்போது நிலைமை மாறிவிட்டது, சூழல் மாறிவிட்டது. திமுக மாநிலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் இல்லை. இது போன்ற சூழலில் ஒரு புதிய கட்சியாக தாவேக உருவெடுத்திருக்கும் போது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி முடிவெடுத்திருப்பதாக தான் நமக்கு தகவல் கிடைக்கும். நன்றி ரமேஷ், விரிவான தகவல்களுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.